ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் கான்செப்ட் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை பற்றியது. அதனை அடிப்படையாக வைத்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். மிக முக்கியமாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் பற்றி பேசுகிறதுக்கான ஒரு காரணம் அவங்க கையில் வச்சிருக்கிற கரும்பு. அந்த கான்செப்ட் பற்றி தான் பேச போகிறோம். இந்த கையில் கரும்பு இருக்கும், இந்த கையில் தாமரைப்பூ இருக்கும், இன்னும் 2 கைகள். அதாவது தெய்வங்களுக்கு நமக்கு 2 கைகள் இருக்குன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, உருவ அமைப்பில். அந்த மாதிரி 2 கைகள் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதில் பாசம் அங்குசம்ங்கிற ஆயுதங்கள் இருக்கும். ஓகே, நம்ம அந்த கரும்பு பற்றி பேசுவோம். அந்த கரும்பு, அந்த சிலை வடிவமைப்பில் கரும்பு எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக தேடலில் தேடினா, அது தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு காமாட்சி அம்மன் என்கிற தெய்வம் அதை வில்லா பயன்படுத்துவாங்களாம். வில்லு அண்டு அம்பு. அதாவது உலக மக்கள் மாந்தர்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க, ஆசைகளில் விழுந்து அந்த துன்பங்களை அனுபவிக்கிறாங்க இல்லைங்களா. அந்த துன்பங்களை எல்லாம் தவிர்த்து அதை கடந்து செல்ல வைத்து மனிதர்களை காமாட்சி அம்மன் ஒரு ஆன்மீக உலகத்துக்குள் ஞானம் பெற செய்யறதுக்காக தான் இந்த கரும்பை வில்லா பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஆன்மீக தகவல். ஓகே, இந்த கரும்புக்கும் இப்போது நான் பேசுகிற இந்த விஷயத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதாவது சிங்க் ஆகுது. என்னென்னா, ஒரு 2 நாட்களாக இரும்பை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தமிழர்கள் தான் இரும்பை கண்டுபிடிச்சாங்க. அதாவது பிரான்ஸ் ஏஜ் இந்த பீரியட்லேயும் காப்பர் ஏஜ் இந்த பீரியடுக்கு முன்னாடி இரும்பை அயன் ஏஜ் அதை கண்டுபிடித்தவர்கள், அதை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா, இதற்கான முழுமையான சான்றுகள், அதை நிரூபிப்பதற்கான சான்றுகள், அதற்கு அத்தாரிட்டியான ஒரு சான்றுகள் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. கொஞ்சம் தான் இருக்குது. அதுவும் உலக அரங்கிலேயோ இல்லை இந்திய அளவிலேயோ வைத்து அதை நிரூபிப்பதற்கான சான்றுகள் இன்னும் கிடைக்கவில்லை. ஓகே, இந்த இரும்பை நம்ம தான், தமிழர்கள் தான் பயன்படுத்தணும், தமிழர்கள் தான் இந்த நாகரிகத்தை கொண்டு வந்தவர்கள் அப்படின்னு உலக அரங்கில் நம்ம பெருமைப்படணும். அதற்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் அந்த கரும்பு வச்சுருக்காங்க இல்லையா, இரும்பிற்காக அந்த கரும்பை பயன்படுத்தி நமக்கு எதனா சான்றுகளை கொடுக்கணும். நம்ம தமிழர்கள் பெருமை உலகெங்கும் பரவணும், ஒரு நாகரிகம், ஒரு இரும்பை கண்டுபிடித்த பெருமை நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ஓகே, காஞ்சிபுரத்துக்கு போகிறோம், காமாட்சி அம்மனை பார்க்குறோம். அதே மாதிரி இவங்க ரொம்ப சாந்த ஸ்வரூபிணியாக இருப்பாங்க. கல்கத்தா போனால் அங்கே பார்த்திங்கன்னா அதே இரும்பாலான ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப உக்கிரமாக பத்திரகாளி மாதிரி இருப்பாங்க. அங்கே அம்மன் அப்படி தான். இங்கே பத்மாசனத்தில் ரொம்ப சாந்த ஸ்வரூபிணியாக இருப்பாங்க. கொல்கத்தாவுக்கும் போய் பார்த்துருக்கோம், காஞ்சிபுரத்துலேயும் பார்த்துருக்கோம். இதுக்கு பேர் என்னங்க? சுற்றுலா செல்வது, ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லுவோம். அது ஒரு வகைப்படுத்தினா ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இன்றைக்கு 25ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025. இன்றைக்கு சுற்றுலா தினங்கள் நாள். அதனால தான் இதை பேசுகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அந்த கான்செப்ட் எப்படி எடுத்தோம்னா, ஒரு ஆன்மீக தலம், அதில் உள்ள ஒரு தெய்வம், அவங்க கையில் கரும்பு வச்சுருக்காங்க, அது இம்ப்ரெஸ் பண்ணுது நம்மளை. அதுக்கு உண்டான இப்போ சமகால நிகழ்ச்சியில் இரும்பை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருது. அதற்கு அந்த தெய்வ அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நம்ம எல்லாருமே கேட்டுப்போம். இதை எங்கெல்லாம் பார்க்குறோன்னா, சுற்றுலா சம்மந்தப்படுத்தி நம்ம பார்க்குறோம். எதனா மன அழுத்தம் வந்தது, இல்லை வேறு எதனா இடம் பார்க்கணும், ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தானே சுற்றுலா. இதுக்கு மட்டும்தான் சுற்றுலா பயன்படுதா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கரும்பு வச்சுருக்காங்க, அது ஏன் வச்சுருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அது எதுக்காக வச்சுருக்காங்க. அதாவது ஒரு கஷ்டத்தோட, குறைகளோட, துன்பங்களோட வர்ற ஒரு பக்தருக்கு அந்த கரும்பை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற தெய்வம் அப்படின்ற அந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா. அவ்வளோதான்.
அந்த கான்செப்ட் அவ்வளோதான். ஓகே, இந்த செய்தி இரும்புன்ற செய்தி வருது, அதை அது கூட லிங்க் பண்ணி இந்த சுற்றுலாங்கிற செய்தியும் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட கற்றல் அறிவு எவ்வளோ விரிவாக பறந்து பியாண்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் யூடியூப் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டுட்டு வரேன், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கிடைக்குது. மொபைல் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது இந்த வே ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோடய ஃபஸ்ட் கமெண்ட்டு, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அந்த ஆஸ்பைரண்ட் ஒருத்தர் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கும் வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுவும் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயத்தில் இந்த சுற்றுலா தினம் அப்படிங்கிறது எங்கள் நோட் தட் பாயிண்ட் ஆஸ்பைரன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் காண்டாக்ட் பண்ணுற ஆஸ்பைரன்ஸ் எல்லாம் நோட் தட் பாயிண்ட். அதாவது ஒரு உலகம் முழுக்க, இல்லை நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில், இந்திய நாடு அளவில் உலகம் முழுக்க ஒரு தினம் கொண்டாடப்படுதுன்னா அதுக்கு ஒரு கருப்பொருள் இருக்கும். அந்த கருப்பொருள் நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த சுற்றுலா தினம் 25 ஜனவரி சொன்னேன் இல்லைங்களா, 25/1/2025 அடுத்த வருஷமும் கொண்டாடுவாங்க. அப்போது இந்த கரும்பையும் இரும்பையும் ஞாபகம் வச்சுக்கோங்க தயவுசெய்து, அதையும் நான் கேட்டுக்கிறேன். ஓகே, 25/1/2025 எவ்ரி இயர் 25ஆம் தேதி ஜனவரி மாதம் சுற்றுலா தினங்கள் வரும். ஓகேவா? அதனுடைய தீம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தினம் கொண்டாடப்படுறதோட தீம்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய நாளாக கொடுக்காம இருந்தாங்க, இன்றைக்கி சுற்றுலா தினம்ங்கிறதுனால நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வளர்ச்சியுடனான சுற்றுலா, இதுதான் சுற்றுலா தினத்தோட தீமாக இருக்குது. இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற ஆஸ்பைரண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. இதை பாரதிதாசன் சொன்ன மாதிரி குடும்ப விளக்கு அப்படின்ற புத்தகத்தில் எழுதியிருக்காங்க இல்லைங்களா. ஒரு பெண் படித்தா அவங்க குழந்தைங்க படிக்கும், அவங்க ஹஸ்பண்ட் படிப்பாங்க, அவங்க குடும்பமே படிக்கும், ஒரு நாடு முன்னேறும். அதே மாதிரி நாடு முன்னேறுனா உலகங்கள் முன்னேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. அதனால ஒரு சிறு துளி தான் பெரிய அறிவை வளர்க்கும். இந்த சுற்றுலாங்கிறது ஒரு அறிவு, அதை கற்றல் வழியாக எப்படி கற்றுக்குறோம் அப்படிங்கிறது தான். இப்போ எத்தனை கற்றுக்கிட்டோம், எத்தனை விஷயத்தை கற்றுக்கிட்டோம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனோட கரும்பு அவங்க அருள் பாலிக்கிறாங்க வர பக்தர்களுக்கு. அதே சமயத்தில் ஏதோ ஒரு நமக்கு பிடிச்ச வேண்டுதலை நம்ம கேட்குறோம், இரும்பை பற்றிய சான்றுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். 25/1 ஜனவரியில் சுற்றுலா தினம்னு ஒன்று கொண்டாடுறோம். அதுக்கான தீம் வளர்ச்சியுடனான சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஓகே, சுற்றுலான்னா எங்கெங்கெல்லாம் போவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, மலைப்பாங்கான பிரதேசங்களுக்கு போவோம். நம்ம ஊட்டி, கொடைக்கானல், இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏலகிரி, இதுக்கெல்லாம் போயிருக்கோம். அதாவது ஒரு பணம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த சுற்றுலாவாக இருக்கும். ஊட்டி கொடைக்கானல்னால் கொஞ்சம் அதிகமான செலவு, பக்கத்தில் இருக்கிறது குறைவான செலவு. அதுவே இங்கேருந்து தூரமாக இருக்கிறவங்களுக்கு ஏலகிரிங்கிறது அதிகமான செலவு, ஊட்டி கொடைக்கானல் குறைவான செலவாக இருக்கலாம். அதை பொறுத்து நம்ம செலவு பண்ணணும். அந்த சுற்றுலாவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அதாவது மலைப்பாங்கான பகுதி, அங்கே என்னென்ன இருக்கும், படகு குழாம் இருக்கும், அங்கே பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போடலாமா, அந்த படகு அந்த தண்ணியெல்லாம் போதும் இல்லைங்களா, நீரோடைகள், அங்கே மீன்கள் இருக்கும், அது சாப்பிட்டுட்டு மீன்கள்லாம் இருக்குது. இந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த முதலை கூட ஒரு சில சமயத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய நீரோடைகளில். இந்த கையெல்லாம் விடாதீங்கன்னா ஏதோ ஒரு ஆர்வத்தில் நம்ம விடுவோம். இதெல்லாம் தவிர்க்கணும். இதுதான் சுற்றுலா தினத்தோட விழிப்புணர்வாக இருக்கும். வளர்ச்சின்னா இந்த விழிப்புணர்வும் தான் வளர்ச்சி. அதே சமயத்தில் அங்கே சுற்றி கடைகள்லாம், சிறு சிறு கடை வியாபாரிகள்லாம் இருப்பாங்க. அவங்க வாழ்கிறதுக்கு உண்டான வர்த்தகத்தை இந்த சுற்றுலா ஏற்படுத்தி தருது. இப்போது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரொம்ப நல்லா புரியும். கும்பமேளா அப்படிங்கிற பிரயாக்ராஜ் என்ற இடத்துல அலகாபாத்தில் நடந்துகிட்ருக்கு. அங்கே மோனாலிசான்னு பேரிடப்படுற ஒரு பெண், ஒரு நடுத்தர வயது பெண், அவங்க இந்த ருத்ராட்ச மாலையெல்லாம் விற்றுட்ருக்காங்க. ஒரு சிறு வியாபாரி தான் அவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் கூட வரமாட்டாங்க. சிறு வியாபாரி, தெரு வியாபாரி. அவங்கக்கிட்ட
ஒரு மாலைகள்லாம் வாங்காமல் அவங்க தொழிலை கெடுத்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி, இப்போது மனசு ரிலாக்ஸாக போகிறதுக்கு தானே நம்ம ஒரு சுற்றுலா போகிறோம். ஆன்மீக சுற்றுலாவோ ஏதோ ஒன்று. அங்கே அந்த ஆன்மீகத்தை பார்க்காம மகா கும்பமேளா எதுக்கு நடக்குது? சாதுக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அங்கே? அசராக்கள்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த அசராக்கள்லாம் சாதுக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சிலை கடத்தலெலாம் தடுப்பாங்கங்கிறத மீறி ஒரு இந்திய பெண் அழகாக இருக்காங்க, அதெல்லாம் வைரல் ஆகுது, அதெல்லாம் பெருமை தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்க எதிர்க்க போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்வான்ட் சீன்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டுருக்கிறதுனால அவங்க ஃபாதர் வந்து அவங்கள அவங்க ஊருக்கே அனுப்பிட்டாங்க. அங்கே இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த பெண்ணோட தொழில் வளமை போயிடுச்சு. தொழில் சார்ந்த அவங்களுக்கு வர்ற பணங்கள் வரல, தொழில் முடங்கி போயிடுச்சு. அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் 2 மாலை விற்றுருப்பாங்க, அவங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கும் இல்லையா? அது போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பக்கம் பேராக இருந்தாலும் ஒரு சார்பாக அவங்க தொழில் முன்னேறல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று, கும்பமேளாவை பற்றியே மறந்துட்டு இந்த பொண்ணை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு கான்ட்ரவர்சி வருது. இதெல்லாம் தவிர்க்கணும், நம்ம யோசிக்கணும், இதெல்லாம் தவிர்க்கணும் கண்டிப்பாக. அதாவது கரும்பு வச்சிருக்கிறது, காமாட்சி அம்மன் நம்மளெல்லாம் ரட்சிக்கிறது ஒரு பக்கம். அதே கும்பமேளாவில் சிவனோட அருள் இருந்ததுனால தான் அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் கிடைக்குது. அந்த பேரே வந்து அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக மாறுது அப்படின்னும் போது அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. அவங்க பொருளாதாரம் பாதிக்கப்படுது. பின்னால் அவங்க சினிமா கூட வரலாம், அவங்க பொருளாதாரம் முன்னேறலான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் அவங்களுக்கு இன்றைக்கு தொந்தரவு வரக்கூடாது அப்படின்றது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இது வர்த்தகம் சார்ந்த சுற்றுலா பயணம். இதே மாதிரி சாலைகளையும் ஒரு சுற்றுலா தலமாக தான் எடுத்துப்பாங்க. எப்படின்னா, லே லடாக் பகுதியிலலாம் இந்த இமயமலை இருக்கும் இல்லைங்களா, அது பள்ளத்தாக்கில் அவ்வளோ அழகான பகுதிகள்லாம் இருக்குது. அங்கே அவங்களோட 2 சக்கர 4 சக்கர வாகனத்தை நிறுத்திட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற வனப்பகுதியிலேருந்து மிருகங்கள்லாம் வனவிலங்குகள்லாம் வரும். அந்த வனவிலங்குகளுக்கு தொந்தரவு தர்றது நியாயமா? பிளாஸ்டிக் பொருட்களை போடுறதுனால எத்தனையோ யானைகள், இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற மூணாறில் நிறைய யானைகள் பிளாஸ்டிக் பொருட்கள்னால இறந்துருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் வந்துட்டுருக்குது. வனவிலங்கு சரணாலயங்கிறது ஒரு விலங்குகள் வாழ்கிற பகுதி. அங்கே மனிதர்கள் போவதே தவறு. ஆனாலும் ஒரு போக்குவரத்துக்காக நம்ம போயிட்டு வரோம். அங்கே என்ன ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும், இதை நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. இதுக்கு மேலே பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போடாதீங்க தயவுசெய்து. எத்தனையோ சமூக ஊடகங்களில் சொல்லிட்டு தான் வராங்க. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துகிட்டு போகிற காட்சியை நான் வண்டலூர் ஜூவில் பார்த்துருக்கேன். அந்த வண்டலூர் ஜூ பற்றிய ஒரு தகவலையும் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா தகவல் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, தகவலையும் தெரிஞ்சுக்குவோம். அங்கே கார்ட்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே போட்டிருப்பாங்க. காகம் இருக்கும். ஒரு காகம் வந்து தன் வாயால் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துகிட்டு போகிறத நானே பார்த்துருக்கேன். அதாவது நம்ம தமிழர் பண்பாட்டின் முறைப்படி ஒரு காகம் வந்து ஒரு பாட்டிலுக்கு கீழே இருந்த தண்ணியை கற்கள் போட்டு மேலே எழுப்பி அந்த தாகத்தை தீர்த்துக்குன்னு அந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அறிவார்ந்த கதை அது. அந்த மாதிரி ஒரு காகத்தை ஒரு பிளாஸ்டிக்கு வாயில் கவ்வி எடுத்துகிட்டு போகிற நிலைமைக்கு நம்ம பண்ணணுமா? பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். அதே மாதிரி திருவிழாக்களில் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, சுற்றுலா வந்து வளர்ச்சியுடனான சுற்றுலா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது ஃபஸ்ட்டு ஆன்மீகம் சார்ந்த வளர்ச்சி, அறிவு சார்ந்த வளர்ச்சியும் கூட அது. அதே மாதிரி ஒரு சிறுகடை வியாபாரிகளை முன்னேற்றுறதும் ஒரு வளர்ச்சி தான். பிளாஸ்டிக் தவிர்க்கணும், தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இதெல்லாம் நிறைய நம்ம நாட்டை நோக்கி வெளிநாட்டினரை ஈர்க்கும் இந்த பிளாஸ்டிக்கு. இன்னொன்று எச்சில் கீழெல்லாம் கிடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி வண்டலூர் ஜூவுக்கு வாங்க. அந்த வண்டலூர் ஜூவில் இந்த மாதிரி ஒரு காகம்ங்கிற ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்துருக்கேன். அது உண்மை தான். அந்த தண்ணி போன்ற அறிவார்ந்த செயலெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகிற ஒரு செயலை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? அங்கே இருக்கிற யானைகள், புலிகள்,
சிங்கங்கள், முதலைகள் அவங்கெல்லாம் என்னென்னவோ பண்ணுறாங்க. அதே மாதிரி மூணாறில் யானைகளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோம், தொந்தரவு பண்ணுறோம், ஆரன் அடிக்கிறோம். ஒலியும் ஒரு சூழல் சார்ந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு தான். ஒரு காரில் போகும்போது நம்ம எந்த ஒலியும் ஏற்படுத்தக்கூடாது. அது அந்த வனவிலங்குகளுக்கு நம்ம எந்த தடையும் விதிக்கக்கூடாது. நம்ம அமைதியாக போகணும். அவங்க எதனா ரோடு கிராஸ் பண்ணும்போது அமைதியாக இருக்கணும். ரோடு சுற்றுலாவில் வளர்ச்சி, அதாவது யானைகள் இருந்தால் தான் நம்ம நாடு வளரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யானைகள் எண்ணிக்கை ரொம்ப குறையுது, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது பூந்தோட்டங்கள் நிறைய இருக்குது. பூந்தோட்டங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒன்று, அதாவது சோலோ டூரு, கப்பல் டூருன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி வரலாற்று சின்னங்கள் இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு நம்ம மாமல்லபுரமே எடுத்துக்கோங்களேன். அங்கே சோலோ டூரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது ஃபேக் கப்புள்ஸு அவங்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியும். அதுவே ஒரு கூட்டு குடும்பமாக போய் பாருங்கள். அந்த கூட்டு குடும்பத்தோட போனால் அடிக்கடி எதனா சுற்றுலா போனால் பாட்டி, தாத்தா, பெரியவர்கள், முதியவர்கள், அதுக்கப்புறம் அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் நம்ம, அதுக்கப்புறம் நம்மளோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு குடும்பமாக போனால் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றாது. சோலோவாக போகிறது மன அழுத்தத்தில் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அந்த சின்னங்கள்லாம் திரும்ப கிடைக்குமா சொல்லுங்கள்? இதை தான் நம்ம கற்றுக்கணும். இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அதாவது ஒரு மாமல்லபுரம்ங்கிறது ஒரு புராதன சின்னம், வரலாற்று சின்னம். இதை வந்து எவ்வளோ சிதிலமடைகிறது, காலத்தால் சிதிலமடைகிறது வேறு விஷயம். ஆனால் மனிதர்களால் அழிக்கப்படுவது ஏற்றுக்க முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி தான் ஒரு பாதுகாப்பு உணர்வோடு நம்ம சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளணும். இது ஒன்று. இதுதான் வளர்ச்சி. அதாவது பொருளாதார வளர்ச்சி, வர்த்தக வளர்ச்சி, அந்த பாதுகாப்பு முறைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறைகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா பிளாஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சென்னை சங்கமத்தில் நம்ம கலைஞர்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டோட நிறைய கிராமியப்புற கலைஞர்கள்லாம் வளர்த்து விட்டுருக்காங்க. அது நம்ம நேர்லேயே பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி உணவு திருவிழான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அது சிறுதானிய உணவுகளை முன்னிலைப்படுத்தி அமைஞ்சிருக்கும். அந்த திருவிழாக்களில் பீட்சா, பர்கர் எல்லாம் தான் இன்னமும் போயிட்டுருக்குது. அது குறித்த விழிப்புணர்வும் நமக்கு தேவை. முக்கியமாக நமக்கு அந்த உணவு சம்மந்தமான விழிப்புணர்வு தேவை. நிறைய உடல் ஆரோக்கியமெல்லாம் கெடுது. அதே மாதிரி இசை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இசை, வர்த்தகம், பொருளாதாரம், இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது. இசை திருவிழாவில் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஃபின்லாண்டு, ஃப்ரான்ஸில் இருந்தெல்லாம் நிறைய கலைஞர்கள் வந்திருக்கிறத நான் நிறைய பார்த்துருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரஷ்யா, அமெரிக்கா, உதாரணத்துக்கு ராகதேவன், இளையராஜா சார் அவங்களோட ட்ரூப்பில் அமெரிக்கா, ரஷ்யா, ஃபின்லாண்டு, ஃப்ரான்ஸ், இன்னும் எத்தனையோ நாடுகளில் இருந்து, சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகள்லேருந்து ட்ரூப் வந்திருக்காங்க. அவங்களோட இசை கருவிகளை இங்கே பயன்படுத்துகிறாங்க. திருவாசகம்ங்கிற ஆல்பம் வெளிவந்திருக்கு. அந்த ட்ரூப்பில் நிறைய பேர் அயல்நாட்டினர். அவங்க இளையராஜா சாரோட இசையமைப்பை அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அவங்களோட நாட்டு இசையமைப்பை இங்கே வந்து மிக்ஸ் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி இந்த சுற்றுலா ஏற்படுத்துது இல்லையா? அவங்க அங்கேருந்து வராங்க. இடம்பெயர்தல் தான் சுற்றுலாவே, சிம்பிளாக சொல்லணுன்னா. ஓகேவா? உணவு, இசை, வர்த்தகம், இன்னொன்று விளையாட்டு. விளையாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிக்கெட்டு. அதனால் எவ்வளவோ வருமானம், அந்நிய வருமானம் வரும் சுற்றுலானால். கிரிக்கெட் பார்க்குறதுனால நிறைய ஜிடிபி க்ரோத் ஆகுது. அதே மாதிரி மேரத்தான், ஒலிம்பிக் காண்டாக்ட் பண்ணுறது, இது இங்கெல்லாம் நம்ம பிளாஸ்டிக் போட்டுட்டு இருந்தால், இல்லை சுற்றுச்சூழலை மாசுபடுத்திகிட்டு இருந்தால், அந்த சிறு கடை வியாபாரிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம பெரிய பெரிய பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தால் எப்படி நாடு வளரும் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும், கண்டிப்பாக சிந்திக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஒரு ரீகால் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆன்மீகம், சுற்றுலா, வர்த்தக பொருளாதாரம் சார்ந்த சுற்றுலா, இந்த மகா கும்பமேளா சொன்னேன் இல்லைங்களா? ஆன்மீகம் காஞ்சி காமாட்சி சொன்னேன். சுற்றுச்சூழல் வண்டலூர் பூங்கா சொன்னேன். மூணாறு சொன்னேன். சுற்றுச்சூழல் சார்ந்த
எந்த நெகட்டிவிட்டியும் நம்ம பண்ணக்கூடாது. அடுத்து உணவு திருவிழா, இசை திருவிழான்னு சொல்லிட்டு நம்ம கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியமான நாகரிகமான வாழ்க்கையை மற்ற நாடுகள்லேருந்து நம்ம கற்றுக்குறோம். நம்ம நாட்டிலேருந்து அவங்க கற்றுட்டு போகிறாங்க. ஈவன் உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவங்க பதவி இருக்கும்போது நீதா அம்பானி கட்டியிருந்த சாரீ அவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டது, உலகம் முழுக்க பிரசித்தி பெற்றது. அதையே அந்த மகா கும்பமேளாவில் இருந்த மோனாலிசான்ற அந்த பொண்ணு கட்டினா அவ்வளோ பேசப்பட்டிருக்குமா? பேசப்பட்டிருக்காது. என்னென்ன எங்கெங்கே நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அதாவது நீதா அம்பானி சாரீ கட்டுறாங்கன்னா அதை பேசுவாங்க. இவங்க மோனாலிசாங்கிறவங்க உலகத்தில் அளவில் இந்திய பெண் அப்படிங்கிற அங்கீகாரம் பெற்றிருக்காங்க அவங்க அழகுனால. அதோடு விட்டுருணும். அவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க, இவங்க ஒரு தொழில் செய்கிறாங்க. அவங்க டிஜிட்டலைஸாக போகிறாங்க, இவங்க ருத்ராட்ச மாலை விற்கிறாங்க. அவங்கள நார்மலாக விடுவோம். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை கற்றுக்கிறதுக்கு. இதுதான் நம்மளோட பர்சனாலிட்டி கல்ட்டு, ஆளுமையை வளர்க்கும். அதே மாதிரி ஆட்டிடியூடை வளர்க்கும். நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம பேணி காப்போம். இன்னொன்று, தமிழர் அப்படின்னு சொல்கிறதுல பெருமை கொள்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டு சொன்னேன். ஆன்மீகம் சார்ந்த பாயிண்ட்டு தான், அதுக்காக வேண்டிக்கோங்க. அதே சமயத்தில் இன்னொன்று, ஆன்மீகம், வேண்டிக்கிறது, இரும்பு, இதெல்லாம் முக்கியமாக கொடுக்கறது கல்வின்ற செல்வம் தான். அந்த சுற்றுலா ஒன்று இருக்குது. கல்வி சுற்றுலாங்கிறதுல முக்கியமாக வேளாண் சுற்றுலா. வேளாண்மை நம்ம நாட்டினுடைய முதுகெலும்புன்னு காந்தியடிகளே சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ரிப்பப்ளிக் டே, அதற்கான நல்வாழ்த்துக்களும் உங்கள் அனைவருக்கும். வேளாண்மை துறையில் நிறைய விதைகள், பனை விதைகளை சிறிய மாணவர்கள் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே வீசுவாங்க. அது பெரிய பனை மரங்களாக இன்னைக்கு வளர்ந்து நல்ல பசுமையான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு. அதே மாதிரி மீன் வளர்ப்பு, பட்னைக்குட்டை வளர்ப்பு, நாட்டு ஆடு மாடு கோழி வளர்ப்பு, இதெல்லாம் இருக்குது. நாட்டு விதைகள், ஹைப்ரிட் விதைகள் இல்லாமல் நாட்டு விதைகள், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் சுற்றுலாவுக்கான ஒரு அடித்தளமாக நான் சொல்ல வரேன். ஆன்மீகம் சுற்றுலா போனால் அங்கே இருக்கிற இதில் நம்ம எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது கற்றல் வழி கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு விளையாட்டுக்குன்னு போனால் அங்கே என்ன கற்றுக்கிட்டோம், ஓகே, அவங்க விளையாடுறாங்க, அதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இல்லை வேறு வெளிநாட்டினர் வந்தாங்களா, இல்லை நம்ம நாட்டினர் வந்தாங்களா. இப்போ உதாரணத்துக்கு செஸ்ஸில் எவ்வளோ பேர் வாங்குகிறோம். அந்த மாதிரி தான் ஒரு சுற்றுலாங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு சும்மா சிம்பிள் சாரீ பிரக்யானந்தாவோட அம்மா கட்டுறாங்க, 300 ரூபாய் சாரீ, 400 ரூபாய் சாரின்னு தான் சொல்கிறாங்க. அது அவ்வளோ ரீச் ஆகுது. நம்மளை மாதிரி இருக்கணும், நம்ம பண்பாடோடு இருக்கணும். அவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி கல்ட் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. என் பையனை நான் செஸ்ஸில் ஃபஸ்ட்டு வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எய்மில் தான் இருக்காங்க. வேறு எந்த எய்மும் கிடையாது அவங்களுக்கு. வெளிநாட்டுக்கு போகிறோமே, அங்கே நம்ம கோட் ஷூட் போட்டுட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் எய்ம் கிடையாது. என் பையன் நல்லா செஸ் விளையாடணும், செஸ் சாம்பியனாக ஆகணும், அதுதானே வளர்ச்சி. வேறு என்ன? அதுதானே தீமாக சொல்கிறாங்க. 25 ஜனவரி எவ்ரி இயர் 25 ஜனவரி சுற்றுலா தினம் கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? இதுதானே வளர்ச்சியுடனான சுற்றுலா. அவங்க சுற்றுலா போனாங்களா என்னன்னு கூட தெரியல, ஆனால் சுற்றுலா தான் அவங்கள அழைச்சிட்டு போயிருக்காங்க. செஸ்ஸு திருவிழான்னு கூட வச்சுக்கலாம் அது பேர். எல்லாமே திருவிழா தான். திருவிழாவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? அவங்க செஸ்ஸு கற்றுக்கிட்டாங்க, செஸ்ஸு கற்றுக்கிட்டு அவங்க பையனுக்கு சொல்லி தந்திருக்காங்க, அந்த பையன் நமக்கு பேர் வாங்கி தந்திருக்காங்க. நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஒரு சிறிய மாணவர்கள் பனை விதைகளை விதைச்சு ஒரு பனை மரங்களை உருவாக்குறாங்க. நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? அதை திங்க் பண்ணணும். நம்ம வேலையை கரெக்டாக ஒரு வளர்ச்சி, நாட்டினுடைய பொருளாதாரம், கல்வி, அதே சமயத்தில் சயின்ஸு, ஸ்பேஸ் சயின்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுலா, அந்த சயின்ஸ்லேயும் நம்ம கவனம் செலுத்தணும். இன்னொன்று, தொழில், வர்த்தகம், ஆன்மீகம், இதை சார்ந்து அந்த சாலை சொன்ன இல்லைங்களா, அதையும் மறந்துடாதீங்க. அகழாய்வு பணிகள், இது எத்தனையோ துறைகள் இருக்குது. சுற்றுலாங்கிறது நம்ம சும்மா நம்மளோட மன வருத்தத்தை போக்குறதுக்காகவோ, இல்லை புதிய புதிய இடங்களை பார்க்குறதுக்காகவோ, அந்த கலாச்சாரத்தை, நாகரிகங்களை, பண்பாட்டை இங்கே கொண்டு வரதுக்காகவோ இல்லை. அதன் மூலயமா நம்ம வீட்டை, நாட்டை, இந்த உலகத்தை
எவ்வளோ வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும், நம்ம எவ்வளோ வளர்ந்தோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.